அந்த லெட்டரை நீ எனக்காக எழுதியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க என் மனசுக்குள்ள இருக்கிற காதல இன்னைக்கு புரிஞ்சுக்குவீங்க, நாளைக்கு புரிஞ்சுக்குவீங்கன்னு ஒவ்வொரு நாளும் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்ப சார் சொல்ல போறிய? காயத்ரி, சொல்லு காயத்ரி. பரவாயில்ல சார், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, அத சொல்லுங்க. இல்ல அது பால்கோவா சாப்பிட்டதுல காஃபி வேண்டான்னு தோணுச்சு, அத சொல்லதான் வந்தேன். ஆமா, நீ என்ன சொல்ல வந்த? நான் அது மத்தியானம் லஞ்சுக்கு என்ன செய்யலான்னு கேட்க வந்தேன் சார். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே செய். சரிங்க சார், அப்படியே பண்றேன். எல்லாம் எனக்கு தெரியும். என்ன? இதான் காக்காக்கு சோறு வைக்கிற லட்சணமா? ஆமா. என்ன நோமா? நான் ஏதோ மொட்டை மாடியில இருக்கிற அந்த காக்காக்கு சோறு வைக்க போறேன்னு நினைச்சேன். நீ முத மாடியில இருக்கிற இந்த வெள்ளை காக்காக்கு சோறு வைக்க வந்தியா? ஆமா. எதுக்கு போய் சொன்ன? என்ன போய் சொன்ன? காக்காக்கு வைக்கிற சொத்தை கண்ணால பார்த்தா கண்ணு தெரியாம போயிடும் சொன்னல? ஆமா சொன்ன. இப்ப சரின்னு சாப்பிடுறானே, அவனுக்கு மட்டும் ஒண்ணாகாதா? காக்காக்கு வைக்கிற சோத்த கண்ணால பார்த்தாதான் கண்ணு தெரியாம போகும்னு சொன்ன. வாயால சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது. அடி பாவி, ஒரே வார்த்தை அதுக்கு இத்தனை அர்த்தம் சொல்றியா? உன்கிட்ட நான் கொஞ்சம் அலர்ட்டா தான் இருந்துக்கணும். தாராளமா இருங்க சார். இத நான் உங்களுக்காகவே ஸ்பெஷலா பண்ண பால்கோவா, வேற யாருக்கும் கொடுக்காம நீங்க மட்டும் சாப்பிடணும். சரி. நீ சொன்னா உன் பேச்ச அவன் கேட்டுருவானா? எங்க பழக்கம் 1-2 வருஷம் கிடையாது, 25 வருஷம் பழக்கம். அது குடும்பச்சான். ஏண்டா நீலாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு உன்னை நம்பி ஒருத்தன் வீட்டுல வந்து தங்கியிருக்கான் பத்தியா? என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும்டா. ஆம்பளை செருப்பு வேணுமா பொம்பளை செருப்பு வேணுமா? ஏமா நீ இன்னும் போலையா? போமா. அப்படி போறேன். டேய், நக்கிட்டு வேற குடுக்குறியா? சை. டேய், ஒரு கப் பால்கோவாவை ஒரே வாயில சாப்பிட்டுட்டு ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி நிக்கிறத பத்தியா? வாய தொடடா. என்ன குடும்பம்டா இது? கப்பிய வலிச்சு நெக்க வச்சிருக்கானே, எனக்காக கொஞ்சம் நக்கிறதுக்கு கொடுத்துக்கலாம்லடா. நல்ல வேற இருக்கு. டேய், இப்ப பேசலாமா? பேசு. டேய் சரி, எங்க பாரு, ரேஷ்மாக்கும் உனக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குடா. ரேஷ்மாக்கு துரோகம் பண்ணிடாதடா. டேய் சே, என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. அப்பாடா, எப்படியோ நம்பர் விட்டு கிளியர் ஆயிடுச்சு. டேய், இது என்ன பொம்மை? மீரா பொம்மை. ஏமா புத்திசாலியே, அது எனக்கும் தெரியும். வாய மூடு கதிர், செம்ம கடுப்புல இருக்கேன். எதுவும் குறுக்க பேசாத. செழியன், எதுக்கு காயத்ரி உங்ககிட்ட இதை கொடுத்தா? காயத்ரி எனக்காக ஒன்றும் கொடுக்கல. தியாவை பார்த்துட்டு வரும்போது இந்த பொம்மையை நான் எனக்காகத்தான் வாங்கினேன். அத
அதை காயத்ரி மறந்து அவுட் ஹவுஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டா. அதைத்தான் இப்ப கொடுத்துட்டு போறா. இவன் உண்மையை தான் சொல்றானா இல்ல காயத்ரி வாங்கி கொடுத்த பொம்மையை கையில வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்துறானா? செழியன், நீ சொல்றதை எல்லாத்தையும் நான் நம்புறேன். நீ ஏமாத்த முயற்சி பண்ண, என்னால அதை தாங்கிக்க முடியாது சொல்லிட்டேன். டேய் சரியா, நல்லா புரிஞ்சுக்கோ. பெண் பாவமே பொல்லாதது. ரேஷ்மாலாம் மோகினி வகையை சார்ந்தவ. மோகினி பாவம்லாம் சும்மா விடாதுடா. பார்த்து நடந்துக்கடா. அப்பா, டேய் பசி அதிகமா இருக்குடா. டெல்லியில சப்பாத்தி ரொட்டிலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போனதுதான் மிச்சம். நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு சும்மா கண்ணா பின்னா ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடணும் போல இருக்குடா. போவோமா? ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா உடம்பு தான் கெட்டு போகும். வீட்டு சாப்பாடு தான்டா பெஸ்ட். வீட்ல எல்லாம் வெரைட்டி எதுவுமே கிடைக்காதுடா. யாரு சொன்னா? ஹோட்டலை விட நம்ம வீட்ல தான் எல்லா வெரைட்டியும் கிடைக்கும். அதை விட நம்ம காயத்ரியோட கைப்பக்குவம் வேற லெவல்ல இருக்கும். காயத்ரியா? டேய், நான் சொல்ற வெரைட்டிலாம் காயத்ரிக்கு சமைக்க தெரியுமா? சமைக்கிறதுல காயத்ரி அடிச்சுக்க ஆளே இல்ல. விட்டா சமையல் அவ டாக்டர் பட்டமே வாங்கிடுவா. வாவ், இது தெரியாம நான் உன்னை ஹோட்டலுக்கு கூப்பிட்டது தப்பு தான்டா. காயத்ரி கிட்ட சரண்டர் ஆகிறது தான் சரியா இருக்கும். ஆனா நான் சிரிச்சாலே அவ முறைக்கிறாளே. நான் சொல்றது எப்படி அவ சமைச்சு தர போறா? நீ வேற. வாடா, நான் சொன்னா சமைச்சு தருவா. வா. என்ன சார் கிச்சன் பக்கம் வந்திருக்கீங்க? கிச்சனை சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். சிரிப்பு வரல. நான் உன்னை சிரிக்க சொல்லவே இல்லையே. சார், அவர் அப்படி சிரிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.